என்ன வாய்ஸ் பேசுறது? யாரு தலையா இளைய தளபதியா? அப்துல் கலாம் ஐயாவா? புரட்சி தலைவி அம்மாவா? ரெண்டுமே ஓகே, எல்லாத்தையும் பேசுவோம். ஓகே, முதல்ல வந்து இளைய தளபதி விஜய் அவர்களை வந்து கூப்பிட்டு அவரை பேச வச்சிடலாம். வாய்ஸ் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பா இங்க பாருங்க, என்னைக்குமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் நினைக்காதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்காங்களே. உங்களை மாதிரி இன்னொருத்தர் ஆகணும் நினைக்க வைக்காதான் உங்க வெற்றிக்கான அடையாளமா இருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2026 என்ன ஆக போகுது? நடத்துவோம். இதே மாதிரி எல்லாரும் வந்துடணும். நானும் வந்துடுவேன். அதான் சொல்ல வந்தேன். எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என்ன நன்றி, தேங்க்ஸ் நன்றி 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 நன்றி. அடுத்தது உண்மையிலே தலைவன்மா, இந்த உலகமே ஒன்று எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட முன்னாடி என்ன அழைத்தாலும் நீயா ஒத்துக்கிற வர உன்னை யாராலையும் எப்பயும் எங்கேயும் ஜெயிக்கவே முடியாது. நல்லா படிங்க, நல்லா படிச்சு பெத்தவங்களோட பேரையும் இந்த நாட்டோட பேரையும் நம்ம ஸ்கூலோட பேரையும் காப்பாத்துங்க. குடும்பத்தை கவனிங்க. பத்துமா? அது அவர் போயிட்டார். அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மேடம், இப்ப நான் பேசணும்ன்றீங்களா பேச வேணாம்ன்றீங்களா? இல்ல அவங்க சொன்ன உடனே என்ன கத்துறாங்க, எனக்கு புரியல. எனக்கு இவங்க பேசலான்றாங்களா இல்ல வேண்டாம்னு சொல்றாங்களா? அதுக்காக நான் சொன்னேன், தவறா நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு, நீங்க எல்லாருமே என் மேல வச்சிருக்க அன்புக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க விஜயகாந்த் வந்து அவர் வந்து இன்னைக்கு உயிரோட இல்லை, ஆனா அவரு வழியிலேயே நம்ம 4 பேருக்கு வந்து சாப்பாடு போட்டா இன்னைக்கு விஜயகாந்த் வந்து உயிரோட பாக்குறோன்றாங்க. அப்படிலாம் வேண்டாம். நீங்க என்னைக்குமே மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காம உங்க வேலையை பார்த்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய தர்மம். அதனால நீங்க அதை செஞ்சீங்கன்னாவே என்னைக்குமே நான் உயிரோட உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லா படிங்க. பசங்களுக்காக நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குற பெற்றோர்களுக்கும் சரி, நம்ம ஏன்னா என்னைக்குமே நண்பர்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி நம்ம உறவுகளுக்குள்ளேயும் என்னைக்குமே வந்து இதெல்லாம் வைக்கிறது கிடையாது. அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். உங்க சேவை என்னைக்குமே இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்க கூடாது? வேண்டாமா? வேண்டாம், நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் ஆரம்பிச்சு அதுக்காக சொல்றேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வரட்டுமா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் விஜய். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. அடுத்தது அப்துல் கலாம் ஐயாவா இல்ல ஜெயலலிதா அம்மாவா? அப்துல் கலாம் ஐயாவா? When there is a beauty in the character, there will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. And my dear children, அதாவது நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும். அதற்காக முதல் என்ன செய்ய வேண்டும்? படிப்பு. அடுத்த முதல் ஒழுக்கமாக வாழ வேண்டும். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி அச்சீவ்மெண்ட். ஸோ அதனால் அனைவரும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து இந்தியாவை ஒரு மிக வளர்ந்த நாடாக நாம் வந்து மாற்றுவோம் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய். நன்றி. நன்றி. அம்மா அவர்களா? அம்மா மட்டும். என் ரத்தத்தின் ரத்தமாகிய அன்பு உடன் பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் நமது நாடு முன்னேற பாடுபட வேண்டும். செய்வீர்களா? உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருமை சகோதரர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் என்னுடைய குரலை கேட்டதற்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதே போன்று நீங்கள் கல்வி சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்காக இறைவன் ஆரோக்கியமாக உங்களை எப்பொழுதும் வைத்திருப்பார் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது யாரு? தளபதி ஸ்டாலின் பேசணுமா வேண்டாமா? ஓடை நறுமலர, உற்சாக காவியமே, மன்மத விளக்கு, இப்படி எல்லாம் தமிழ்ல கலைஞர் வந்து பிரமாதமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டதுக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிட்டு, இதே மாதிரி நீங்க என்ன கல்வி அமைச்சரா மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாத்தையும் நீங்க சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் பணி தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எரியதடி மாலா, சேனா போடு, இப்படி ஒரு மேடையில் நகைச்சுவையாக பேசினேன். அதை பெருசாக வைரலாக்கி விட்டானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அதை வேணுமுனே தான் பேசினேன்.
அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, தமிழ் வாழ்க, தமிழை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது, தமிழர் என்ற உணர்வுடன் தொடர்ந்து நாம் உயர்வோம் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். வரட்டுமா? எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தமிழர் புகழ் ஓங்குக என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சார் ரஜினி சார், அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க தமிழ் ரசிகர்களே, ஒன்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த போது டிஃபரெண்டா வரணும்னு சொன்னாங்க. நம்ம அந்த குழந்தை, அந்த தீபிகா, அவங்க சேர்த்திக்க வந்தா மட்டும் போதும், வந்து ஆகணும்னு சொன்னாங்க. நான் இல்லப்பா எப்படிமா இன்னைக்கு ஒரே அந்த படம் வரை ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். இல்ல சார், குழந்தைகள்லாம் இருக்காங்க, இது ஒரு நம்ம ஸ்கூலோட ஃபங்க்ஷன், நீங்க டெஃபினட்டா வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன தீபிகா சொன்னாங்க, எல்லாம் ஒண்டியா அப்படின்னு சொல்லி நேரா வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு எவ்வளவு குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யூடியூப் இது என்னென்னமோ இருக்கு, ஃபுல்லா டாக்ஸிக், எங்க பார்த்தாலும். அதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், என்னைக்குமே குறை சொல்லாத வாயோ இல்லை, குறைக்காத நாயோ இல்லை, ஆக மொத்தத்துல ரெண்டும் இல்லாத ஊரே இல்லை. அதனால நம்ம எது செஞ்சாலும் இந்த உலகம் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம என்ன வேலை எடுத்தமோ அதை கரெக்டா பார்த்து போயிட்டே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் சொல்லி நான் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஓகே மேடம், இந்த நிகழ்வுக்காக என்னை அழைத்ததற்காக நமது இவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குழந்தைகளாகிய, அதாவது அடுத்த புரியுதா பேசுறது? அப்படிதான். ஏன்னா இப்ப புரியலன்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்பவே கமல் சொன்னார், நம்மளுக்கு தான் புரியாம போச்சுருவாங்க. இப்படி இருக்கும் காலகட்டத்திலே எதிர்கால இந்தியாவாகிய குழந்தைகள் அனைவரும் நன்றாக படித்த பள்ளிக்கும் பெற்றவர்களுக்கும் பிறந்த நாட்டிற்கும் பெருமை தேடி தர வேண்டும். அதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும், ஏணியாக இருந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மக்கள் செல்லனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்மையா இருக்குது. சான்ஸே இல்லை. எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா கும்பிடுங்கம்மா, நம்ம வீட்டில் எல்லாம் கம்பெனிக்கு பண்ணுறேன். எங்க அம்மா உம்முனுச்சு, ஆனால் யாருமே உம்முடு இல்லை. சந்தோஷமா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மக்கள்லாம் இந்த மாதிரி சிரிச்சுன்னு ஜாலியாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? அப்பப்போ நாட்டில் மழை பெய்யும், அதனால கொஞ்ச நேரம் இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி எப்படியும் சந்தோஷமா இருக்க வாழ பழகுவோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மொத்தமா 2 minutes. அது ஓகே பேபி, கவுண்ட் அப்படி பேசலாமா? கண்டிப்பா. மாங்குயிலே பூங்குயிலே, ஐ லேடிஸ் தேங்க்யூ. பை தி பை, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு பாட்டு பாடாம இறங்கவே மாட்டேன். பட் ஒன்லி ஹிந்தி சாங் மட்டும் தான் பாடுவேன். பரவாயில்லையா? அந்த கண்ணழகி மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு இடம் பார்க்க சொல்றேன். அடுத்தது குழந்தைகள்லாம் பாவம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடி காமிக்கிறேன்ட்டு. ஏதோ பூ மிதிக்கணும்னாங்க. சரி நச்சு மிதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி நானும் உட்காந்துருக்கேன். அதனால பூ மிதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நிறைய பேசுவோம். வரட்டுமா? நன்றி, தேங்க்யூ. நன்றி தீபிகா. ஐயோ சிரிக்கிறாங்களே. ரைட், அடுத்தது வெற்றி மீது வெற்றி உன்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன் பெற்றோருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எம்ஜிஆருடைய பாடல் வரிகளை, கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்லாம் குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. அதுதான் அவர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக உருவாவதற்கு காரணமாக இருக்கும். சரியா? அதை விட்டுட்டு காற்று மேலே காற்றடிக்குது, ரோட்டு மேலே காற்றடிக்குது, காற்று ஃபுல்லாக நாட்டை திரும்பி பார்த்தா குப்பம் மேலுன்றான். பரவாயில்ல, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வரதான் செய்து அதையே ரசிப்போம். கண்ணதாசனுடைய எம்ஜிஆருடைய பாடல் வரிகளையும் குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. வரட்டுமா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அண்ணா நம்ம பாருங்க. தேங்க்யூ. உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக ½ an hour டைம் ஸ்பெண்ட் பண்ண நவீனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.